அம்மா ஒண்ணு பண்ணு, நீ தைரியமா ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் ஆகு. சித்தி காலையில எல்லாத்தையும் ரெடி பண்ணி வைக்கட்டும், நான் போய் டெலிவரி பண்றேன். ஏய், என்ன சொல்ற? அந்த ராஜேஸ்வரி அம்மா இதுக்கு அனுமதி கொடுப்பாங்களா? இல்ல உன்னோட வீட்டுக்காரர் தான் இதை ஏத்துக்குவாரா? அத பத்தி உனக்கு என்ன சித்தி? நான் ஏதாவது பண்றேன், யாரையாவது சமாதானப்படுத்திக்கிறேன். வசவு வந்தா அத நான் வாங்கிக்கிறேன். அதுக்காக உங்களை விட்டு கொடுக்க முடியுமா? நம்ம கஸ்டமர் மட்டும் நம்மள நம்பி இருக்கல, நீங்களே கஸ்டமரை நம்பி தான் இருக்கீங்க. அதுவும் போயிட்டா சாப்பாட்டுக்கு என்ன பண்ணுவீங்க? இதனால உனக்கு ஏதாவது சிக்கல் வந்துட்டு போதுமா? வந்தா நான் பாத்துக்கிறேம்மா. இப்பெல்லாம் அன்பு என்கிட்ட சிடு சிடுன்னு பேசுறது இல்ல, கொஞ்சம் அன்பா பேசுறாரு. அவர்கிட்ட பேசி நான் பெர்மிஷன் வாங்கிடுறேன். நீ எதுக்கு கவலைப்படுற? மாப்பிள்ளை உடம்புக்கு நல்லா இருக்காருல்ல, பிரச்சனை எதுவும் இல்லையே. திடீர்னு எதுக்கு இந்த கேள்வி கேக்குற? ஐயோ, மாப்பிள்ளை மயக்கம் போட்டதை இவகிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரே. மா சொல்லுமா, திடீர்னு ஏன் கேக்குற? ஏய், சாதாரணமா கேக்குறதாண்டி, வேற ஒண்ணும் இல்ல. நீங்க சாமி கும்பிட்டுட்டீங்களா? அபிஷேகம் அர்ச்சனை முடிஞ்சதுமா. இனிமே பிரசாதம் வாங்கிட்டு புறப்படணும். இவங்களா? இவங்கள போய் கண்மணி பார்த்தா நான் மயக்கம் போட்டத கண்மணி கிட்ட உளராம இருக்கணுமே.